ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கு நீதிமன்றம். அதுவும் எடப்பாடி பழனிசாமி மேல இடியை இறக்கியிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்மளுக்கு எந்தவித பாதகமும் வராது, எல்லாமே சாதகமா இருக்கு, இந்த அதிமுக எப்படியாச்சுன்னா கட்டமைச்சு நம்ம மேல எடுத்துட்டு வந்துடலாம், நம்ம தான் பொதுச் செயலாளர், இந்த கேஸுகளை எல்லாம் தவிடுபொடி ஆக்கிரலாம் அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணாரு, முழு மூச்சோட நம்ம செயல்பட்டு இருந்தாரு. ஆனா நேற்று வந்த தீர்ப்புல எடப்பாடி பழனிசாமி தலைமையில இடியை இறக்கிது. சூரியமூர்த்தின்றவர் ஒரு கேஸ் ஒன்னு ஃபைல் பண்ணியிருந்தாரு. என்னன்னா 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டி என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட 12 தீர்மானங்களை நிறைவேற்றினார். அதுல ஓபிஎஸ் உள்ளிட்டோர் முதற்கொண்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, அதாவது ஓபிஎஸ் ஆதரவாளர் எல்லாரும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து தூக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாம பொதுக்குழு உறுப்பினர்களால் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றினாங்க. இந்த தீர்மானத்தை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு விஷயத்த இது வரைக்கும் என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு வராங்க. இடையில கோர்ட்ல கேஸ் வரும்போது என்ன பண்ணாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி எழுதி கொடுத்தாங்க. உடனே கோர்ட் என்ன பண்ணுச்சு, கண்டனம் தெரிவிச்சு, ஏன்பா ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தானே இதுக்கு முன்னாடி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணி, இப்ப என்ன எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு இவங்க என்ன பண்ணாங்க, இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு எடுத்துட்டு வந்தாங்க. இப்போ உரிமையல் நீதிமன்றத்துல இந்த வழக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கை கேன்சல் பண்ணணும், ரத்து செய்யணும். அதாவது சூரியமூர்த்தி அதிமுக உட்கட்சி விவகாரத்துல இந்த விஷயத்தை கொண்டு வராரு, இந்த வழக்கை நீங்க ரத்து பண்ணணும். அதாவது உரிமையல் நீதிமன்றத்துல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட இந்த வழக்கை ரத்து செய்யணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரிச்ச நீதிபதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க, இந்த வழக்கு ரத்துல செய்ய முடியாது. சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும். அதே போல கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர் அப்படின்றது தானே ஒரு விதி. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சூப்பரா ஒரு பைலாவை என்ன பண்ணிருக்காரு, அமைச்சு வச்சுட்டு போறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் ஒரு ஞானி, தீர்க்க திசை தெரிஞ்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி போல பல துரோகிகள் வருவாங்க போவாங்க, அதனால இங்க அடிப்படை உறுப்பினர்களால தான் தேர்ந்தெடுக்கப்படணும், ஒவ்வொரு அடிப்படை உறுப்பினர்களால தான் பொதுச் செயலாளர் அப்படின்றது தேர்ந்தெடுக்க. ஜெயலலிதா அவர்களே அடிப்படை உறுப்பினர்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு தான் தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணிருக்காங்க, சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சு என்ன பண்ணிட்டாரு, பொதுக்குழு கூட்டி நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி தனக்கு தானே மகுடம் சுட்டிக்கிட்டார். இதை எதிர்த்து தான் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க. இப்ப கேஸ் ரத்துல பண்ண முடியாது. எடப்பாடி பழனிசாமியுடைய கேஸ் என்ன பண்றோம், அவர் தொடர்ந்த வழக்கை ரத்து பண்றோம். இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெறும். அது மாத்திரம் இல்லாம தேர்தல் ஆணையத்துக்கும் ஒரு செக் வச்சிருக்காங்க. எந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கீகரிக்கிறீங்க? ஏன்னா அவங்களுடைய கட்சி பைலாப்படி பாத்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர்கள் தானே தேர்ந்தெடுக்கப்படணும். பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளரை நீங்க எப்படி அங்கீகரிக்கிறீங்க? சோ இதை பத்தி நீங்க விவாதித்து ஒரு அறிக்கை நீங்க தாக்கல் பண்ணணும், விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கும் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதோடைய விஷயத்த சாரத்தன்மை என்ன அப்படின்றத கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே ஆசையா இருந்தார், இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் நம்மள யாருமே அசைக்க முடியாது அப்படின்னு நம்பி இருந்தார். ஆனா இப்ப எடப்பாடி பழனிசாமியோட பதவிக்கே ஆபத்து வந்துருச்சு. இப்போ திரும்பவும் அதிமுக இரண்டா பிளக்கிறதுக்கான வாய்ப்புன்றது, அதாவது ஓபிஎஸ் அவர்களுக்கும் இதுல அதிகாரம் இருக்கு, அதிமுக என்ற கட்சியில அதிகாரம் இருக்கு, அதிமுக கொடியில அதிகாரம் இருக்கு, அதிமுக லற்றுப்படல் அதிகாரம் இருக்கு, அதிமுக கரவெஸ்டில அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக கரவெஸ்டி கட்டக்கூடாது, கொடி கட்டக்கூடாது, இவர் லற்றுப்பட பயன்படுத்தக்கூடாது, என்ன நாட்டம் போட்டீங்க. இப்போ நீதிமன்றம் எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்பு வச்சிருக்குது அப்படின்றதுதான் நம்ம வெட்ட வெளிச்சமா பார்க்க முடியுது. ரொம்ப நான் பண்ணியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி, நம்மள ஜெயிக்கிறது யாருமே இல்ல, பாஜக கூட கூட்டணி வச்சுட்டோம், அதனால நம்மள யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருந்தா ரொம்ப இது பண்ணிருந்தா. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய வழக்கு இருக்கு. ஒரு பக்கம் சசிகலா நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு உரிமை கொண்டாடுறாங்க. அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் நான் தான் அப்படின்னு அந்த அம்மா ஏற்கனவே என்ன பண்ணிருக்காங்க, வழக்கு தொடர்ந்து இருக்கிறாங்க. சோ இந்த வழக்கெல்லாம் ரொம்ப நிலுவையில் இருக்கு. இந்த எல்லா வழக்கையும் ஒரே லைன்ல கொண்டு ஒரே தீர்ப்பா கொடுத்துட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு
பெரிய ஆப்பிற்கு ரெடியா இருக்கிறாரு அப்படின்றது தான் நிதர்சனம் உண்மையா இருக்கு. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பாஜக கூட்டணியில இருந்து நான் விலகி வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன கொஞ்ச நாட்கள்லயே என்ன வந்ததுன்னா இந்த வழக்கு எல்லாம் ரொம்ப தீவிரம் அடையுது. இது மாத்திரம் இல்லாம இதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்துல ஒரு வழக்கு இருக்கு. இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு ஒதுக்க போறீங்க அப்படின்னு. இதன் மத்தியில இப்போ அந்த உரிமையல் நீதிமன்றத்தில இருந்து வந்த அந்த பொதுச் செயலாளர் பதவியே அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு வாதத்து இருக்குல்ல. சோ இதை எல்லாமே அனலிஸ்டிக் பண்ணி இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா போகுமா அதிமுக சின்னம் அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. சட்டமன்ற தேர்தல் நெருங்க வருது. இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமிக்கு இப்படி ஒரு பேரடி விழணுமா அப்படின்னு தான் பார்க்கப்படுது. ஆனா இதுல எடப்பாடி பழனிசாமி எப்படியாச்சுன்னா முன்னேறி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு வகையா என்ன பண்ணிருக்காங்க, வலை வீசியிருக்காங்க. தப்பவே முடியாது எடப்பாடி பழனிசாமி. இதுல அதிமுகல ஓபிஎஸ் அவர்களுக்கும் பங்கு உண்டு. அதாவது அவர் தான் ஒருங்கிணைப்பாளர், இவர் தான் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு விவகாரம். ஏன்னா 2026 வரைக்கும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர். அதுதான் அந்த பைலாவிலே இருக்கு. இவங்க தேர்ந்தெடுத்தாங்கல்ல, அம்மா தான் பொதுச் செயலாளர், இவங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அப்படின்ற ஒரு விதியை என்ன பண்ணாங்க, ஏற்படுத்தினாங்க. சோ அந்த விதி 2026 வரைக்கும் என்ன பண்ணுது இருக்குது. 26க்கு அப்புறம் காலாவதி ஆயிட்ட பிறகு திருப்பி ஒரு பொதுக்குழு கூட்டணும். அதுல உறுப்பினர்களால, அதாவது கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கப்படணும் பொதுச் செயலாளர். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு சில பொதுக்குழு உறுப்பினர்கள் வச்சு என்ன பண்றாரு, நான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்கினாரு. இது செல்லுபடி ஆகாது, இந்த கேஸ் தொடர்ந்து நடத்துவோம், இதற்கான ஆதாரங்கள் எல்லாரும் கொண்டு வாங்க, கொடுங்க, இந்த கேஸ் தொடர்ந்து நடத்தப்பட முடியும். அதிமுக தரப்புல இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்க, வாதங்களை வச்சிருக்கிறாங்க. நீதிமன்றம் என்னுடைய கட்சி விதிகளுக்கு உள்ள வருதை நாங்க அனுமதிக்க முடியாது, இது கட்சி உள்விவகாரத்துல தலையிடுற விஷயம், அதெல்லாம் முடியாது, இந்த வழக்கு விசாரணைக்கு உட்கார்ந்தது, அதனால இந்த வழக்கை நாங்க எடுத்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, சொல்லியிருக்கு. தேர்தல் ஆணையமும் இதை விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன பண்ண போகிறார் எடப்பாடி பழனிசாமி பொறுத்திருந்துதான் பார்க்கணும். எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துருச்சு. நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இடியை இறக்கி இருக்கு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.